நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சீமான் நாம் தமிழர் கட்சியும், அவங்களோட சேர்ந்து அவங்க இப்போ புதுசா கொஞ்சம் இந்த சில்லற புதிரிகள எல்லாம் கூட்டு சேர்த்துருக்குறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுமா சேர்ந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அப்புறம் பஞ்சமி நிலங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேரணி அப்படின்னு சொல்லி, அது பேரணியா, பொதுக்கூட்டமா அது எதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து ஏதோ ஒரு மிக்ஸ்டா ஒண்ணு பண்ணாங்க. சொன்னது என்னமோ 5,00,000 மக்கள் திரளுவாங்கன்னாங்க. ஆனா கூட்டத்த பார்த்தன்னா ஒரு 30 மேக்ஸிமம் போயிருந்தா ஒரு 30,000 பேர் வந்திருப்பாங்களா இருக்கும். பட் அதுவே ஒரு சைஸபிள் க்ரவுடு தான். நம்ம இல்லங்கல. அவங்க ஆனா எல்லாரும் இப்ப சீமான் இதில வந்திருக்கிறாங்க. அப்புறம் பஞ்சமி நிலம் மீட்கிறதுக்குன்னு இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேசுறாரு. அப்புறம் இன்னும் நெறைய பேர் இந்த வினோத்ன்னு என்ன எல்லாரும் உதிரியா கட்சிகள் எல்லாத்துலேயும் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று முன்னால் முன்னோட்டா வரும், இல்லாட்டி பின்னோட்டா வரும். சரி அப்படி போட்டுக்கிட்டாவே அவங்களுக்கு ஒரு ஜெனினிட்டி கிடச்சிருது அப்படின்னு. பட் பேசிக்கலி எல்லாம் தீவிரவாதம் பேசுகிறவங்க அவ்வளோதான். தமிழ் தீவிரவாதம், தமிழ் பேரினவாதம் பேசுகிற கட்சிகள். பேசிக்கலாக இதில் பேசப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்கர்களை விரட்டி அடிக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ இவங்க பேசுனது சாதிவாரி கணக்கெடுப்படுத்தினா இன்றைக்கி நிறைய தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் நிறையா இடங்களை நிறையா கல்வி வேலை வாய்ப்பில் அவங்க இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு ஏத்தாப்பில் அதில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தான் சொல்கிறோம். ஆனால் தகுதியின் அடிப்படையிலங்கிற இப்போ நிச்சயமாக இப்போ இருக்கிறதுனால தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் முன்னால் இருக்கிறாங்க. தமிழ் பேசுகிறவங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னா, இவங்க தமிழ் பேசுகிறவங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா, அப்போ அவர்களுடைய அறிவுத்திறனையும் அதே மாதிரி இந்த மாதிரி தகுதி தேர்வுகளில் அவங்க பாஸ் ஆகிறதுக்கு கூடியான திறனையும் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோடு பெரிய கோடாக இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு கோடு சின்ன கோடாக தெரியுதுன்னா, இந்த சின்ன கோடை பெருசாக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த பெரிய கோட்டை அழிக்கணும். அழித்து ரொம்ப சின்னதாக்கிட்டோன்னா அப்போ இந்த சின்ன கோடே உயரமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, இங்கே தெலுங்கர் கன்னடர்களே இருக்கக்கூடாது, இருந்தாலும் வாய்ப்புகள் கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி மாதிரி இல்லை, அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கல்வி வேலை வாய்ப்பில் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் பங்கிட்டு கொடுங்கள்ங்கிறாங்க. பங்கிட்டு கொடுங்கங்கிறதுல நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. தாராளமாக அதை செய்யலாம். ஆனால் அதற்கு ஏதோ தெலுங்கர்கள் தான் அதற்கு தடையாக இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை விட இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லாம் ட்ரெயினில் போட்டு அப்படியேவும் ட்ரெயின் லோடாக அனுப்பிடுவாங்களாம் ஆந்திராவுக்கு நம்மளை. முக்கியமாக இப்போது அந்த நம்ம கலைஞர் அவர்களுடைய சாதியான இசைவேளாளர் சாதிக்காரங்களை மொத்தமாக தூக்கி ட்ரெயினில் போட்டு அனுப்பிச்சிடுவோம், ஓங்கோலுக்கு அவங்கள விரட்டி அடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த வகையான நாகரிகத்தில் நியாயத்தில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. சரி, அப்புறமா பஞ்சமி நிலம் மீட்பு. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ திராவிடர்கள் தான் இவங்க பஞ்சமி நிலத்தை எல்லாம் ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் அதையெல்லாம் மீட்கணும். அதனால் திராவிடர்கள், அதாவது திராவிடர்னு இவங்க சொல்கிறது தெலுங்கர்கள்கிட்ட இருந்து நிலங்களை பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் உள்ள நியாய அநியாயங்களெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் இப்போ சரி அயோக்கியத்தனமாகவே கட்சி நடத்துகிறவங்க தானே, அப்புறமா அவங்கக்கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போ சீமான் சாதிவாரி கணக்கெடுப்பு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்படணும். எனக்கு சில தகவல்கள் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த கூட்டத்தில் இருந்தவங்களில் நிறைய பேர் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவங்க பேச்சு அந்த வாசம் பார்க்கும்போதேமோ நிறையா பேர் நம்ம இந்தியர்களை மாதிரியே தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னாங்க. இலங்கை தமிழர்கள் எதற்காக சீமான் கூட்டத்திற்கு இப்படி பெரிய அளவில் வரணும்? அது சீமான் மற்றவங்கள்லாம் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுகிற விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக கையை தட்டி விசில் அடித்து ஊழையிட்டு ஆரவாரம் பண்ணி இது பண்ணவங்கெல்லாம் அவங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்கு வந்தது. இலங்கை தமிழர்கள் ஏற்கனவே பெரிய அளவில் இந்த தமிழ் பேரினவாதம் இல்லாட்டி இந்த தமிழ் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதற்கு காசு கொடுக்குறாங்க, சீமானுக்கும் சீமான் கட்சிக்கும் ஃபைனான்ஸ் எல்லாம் நிறையா பெரிய அளவில் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பட் இப்போவும் மீட்டிங்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறது சரி, நம்ம தான் இதையெல்லாம் இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்காமல் விட்டுட்டோம் போல் இருக்கு. ஆனால் இது நடக்குது அப்படின்னு தெரியுது.
இலங்கை தமிழர்களுக்கு இந்த தமிழ் தீவிரவாதமும், சீமான் பேசுகிற தமிழ் தீவிரவாதம், இல்லாட்டி சீமான் பேசுகிற தெலுங்கர் வெறுப்பு அரசியலில் இலங்கை தமிழர்கள் எதற்கு இவ்வளோ பெரிய ஆர்வம் காமிக்கிறாங்க? இவர்கள் ஏற்கனவே இதே மாதிரி மொழி வெறி, இன வெறி எல்லாம் அங்கே இலங்கையில் பண்ணிட்டு, அங்கே நல்ல செமத்தியாக வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்தவங்க தான்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போவாவது இந்த இந்த அழுக்குகளை எல்லாம், இந்த மொழி வெறிங்கிற அழுக்கு, இனவெறிங்கிற அழுக்கை எல்லாம் அங்கேயே உதுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சோம். அப்படியெல்லாம் தெரில. அதே சகதியோடு தான் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சகதியை இன்னும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்க ஒட்ட வச்சு, இங்கே இப்போ தமிழ் தீவிரவாதம் பேசுகிற இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கே இவங்க தான் ஒரு பேக் போன் மாதிரி இருக்கிறாங்கங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இவர்களுடைய போராட்டத்தின் போது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தவங்களில் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள். அவங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அங்கே என்ன இருந்தது ஆக்சுவல்னு புரியாமலே நம்ம இவர்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறோம். ஏன் நிறைய பேர் உயிரை கொடுத்தவங்க இருக்காங்க, இவர்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகன்னு உயிர் தியாகம் பண்ண தெலுங்கர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் தெலுங்கர்களுக்கு எதிராக சீமான் பேசுகிற இந்த பேச்சுக்கு இவங்கெல்லாம் கையை தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. அப்படின்னா இவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள், எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர்கள்னு தெரியுது. எதற்காக இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க? தெலுங்கர்களுக்கு எதிரான அரசியல் முதல்ல இவங்களுக்கு எதற்கு இதெல்லாம்? இவங்க இங்கே கஷ்டப்பட்டுட்டு அங்கே கஷ்டப்பட்டு இங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்குன்னு வந்தவங்க. இப்போன்னு இல்லை, பல காலமாக, பல நூறாண்டுகளாக, பல காலகட்டங்களில் இப்படியே தான் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தவர்கள் இவர்கள். இப்போ இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஈழப்போருக்கு அப்புறமா. அதற்கு முன்னாலேயும் பல காலங்களாக வந்தவங்க. அதே மாதிரி பல காலங்களாக, பல நூற்றாண்டுகளாக வந்திருந்தா கூட பிற மாநிலங்களில், முக்கியமாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலெல்லாம் இன்றைக்கும் அவங்கள இவன் ஈழவக்காரன் அப்படின்னு தனியாக தான் வச்சுருக்குறாங்க. அவன் இந்தியருங்கிற அடையாளத்தை இன்னும் வாங்கலை. இன்னும் அவங்க ஈழவா, கேரளாவில் ஈழவா அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திர பகுதிகள்லையும் கர்நாடகாவில் ஈடிகா அப்படிங்கிறதுல தான் இருக்கிறாங்க. ஈடிகா காடு இல்லாட்டி ஈடிகாங்கிறதுல தான். இதையும் அவங்க காணாமல் போக்கணும். நிறைய பேர் ரெட்டின்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க, நாயுடுன்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க, பலிஜாக்கள்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. பல ஜாதிகளில் உள்ளூர் ஜாதிகளில், இந்திய ஜாதிகளுக்குள்ளே இவங்க மறைந்து வாழ்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஓரளவுக்காவது இந்த ஈழத்திலேருந்து வந்தவங்கங்கிற அடையாளத்தோடு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களை விட மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க தமிழக சாதிகளுக்குள்ளே தான் இவங்க மறைந்து வாழ்கிறாங்க. இப்போ நடக்கிற இந்த தெலுங்கர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த மொழி இன வெறி அரசியலுக்கு மெயினாக இருக்கிறவங்க இவங்கள்னு தெரியுது. யார்? இந்த மாதிரி இலங்கை வந்தேரிகள் தான் இதுக்கு மெயினான காரணம்னு நமக்கு தெரியுது. இவர்களுக்கு இவ்வளவு காலமும் நம்ம சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறோம். ஆனால் ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரட்டும்னு சொல்லுவாங்களே, அப்படியே பல காலங்களாக, பல நூற்றாண்டுகளாக இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்த இவர்கள் இன்னைக்கு இந்திய மக்களான இதே தமிழ்நாட்டு குடிகளான, சோழ நாட்டு குடிகளான தெலுங்கர்களை வெளியே போகணும், இவங்களை விரட்டி அடிக்கணும், ட்ரெயினில் போட்டு ஆந்திராவுக்கு அனுப்பணும். இதுக்கு முன்னே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? பச்சை மட்டையால் அடிக்கணும். அதை விட என்ன வார்த்தை சொன்னால் ஞாபகம் இருக்குல்ல? நக்கி பொழைக்க வந்த நாய்களா அப்படின்ட்டுன்னு சீமான் திட்டியிருக்கான். சீமானே முதல்ல யாருன்னு நமக்கு தெரியாது. சீமானே உண்மையிலே இந்திய ஆரிஜினா இல்லாட்டி இலங்கை ஆரிஜினா, இவர் உண்மையிலே இந்திய குடிமகனான்னு கூட தெரியாது. there's a 50-50 chance that he is not an Indian. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நக்கி பொழைக்க வந்த நாய்களான்னு எத்தனை மேடையில் பேசியிருக்காரு சீமான். இப்போவும் இந்த கூட்டத்திலையும் இலங்கை தமிழர்கள் பெருவாரியாக இருந்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது மிக மிக மோசமான ஒரு சுச்சுவேஷன். அரசு இதற்கு அட்டென்ஷன் கொடுக்குதான்னு தெரியும். தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி இதற்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களா? இவங்க இந்த மாதிரியான தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடுறது இது சரியா? இவங்களில் எத்தனை பேருக்கு இப்போ ஆல்ரெடி இவங்க இந்திய குடியுரிமை வாங்கியிருக்கிறாங்க? எத்தனை பேர் குடியுரிமை இல்லாட்டாலும் ரேஷன் கார்டு எல்லாம் ஓட்டர்ஸ் ஐடி எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர்? இல்லை இந்த திருட்டு பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியலை. ஆனால் எல்லாரும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சரியான முறையிலையோ ஃப்ராடுலண்ட்டாவோ ஆல்ரெடி இந்திய பிரஜைகளாகவும் ஆயிட்டாங்க, தமிழ்நாட்டு குடிகளாகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க.
அவங்களுடைய பேச்சோ மற்ற நடவடிக்கை வந்து வித்தியாசப்படுத்தியே காமிக்கவே முடியாத அளவு இப்போ ஆயிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அடிப்படை குணமான இந்த இனவெறி, கீழ்த்தரமான இனவெறி, இந்த கீழ்த்தரமான மொழிவெறி மட்டும் அவங்கக்கிட்ட இருந்து இன்னும் போகலை. அதே மாதிரி அதுக்கு காரணம் வந்து தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம இத்தனை நாள் அதை பெருசாக பெருமையால் கொண்டாடிட்டு இருந்தோம். அவர்கள் இன உரிமைக்காக போராடுகளான்னு. என்ன இன உரிமைக்காக போராடுறாங்க? நான் இப்படி கேட்போம். இப்போது ஜாதி வெறியில் ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது அதற்கு எதிராக எவ்வளோ லவுடாக நம்ம வந்து குரல் கொடுக்குறோம். அது என்ன, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட பெரியவன் நினச்சிக்கிட்டு அவனுக்கு அதற்காக வேண்டி கொலையெல்லாம் பண்ணுவானா? மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதானே அப்படின்னு நம்ம சொல்கிற நம்ம மொழின்னு வரும்போது மட்டும் ஏன் அதை அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம்? அதில் மட்டும் நான் தமிழன்டா, நான் சூப்பர்டா, நான் தான் மற்றவனெல்லாம் வசந்தவன்டா அப்படின்னு ஆணவமாக பேசும்போது அதை மட்டும் நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணுறோம்? அப்போ ஜாதி வெறியில் பேசினா தப்பு, மொழி வெறியில் பேசினா, இந்த மொழியில் பிறந்துட்டதன், இந்த மொழி பேசுகிற குடும்பத்தில் பிறந்துட்டதாவே நான் வந்து மிகப்பெரிய வந்து உயர்ந்தவன், மற்றவனை விட நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறதும், நான் யாரை வேணால் என்ன வேணால் அதனால் திட்டுவேன், என் மொழியின் பேரால் நான் என்ன திட்டுனாலும் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறதையும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அதே மாதிரி தமிழன்னா வந்து எப்படி மற்றவனை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றவர்கள் செய்யாததை என்ன தமிழ் பேசுகிறவன் செஞ்சுட்டான்னு சொல்லுங்கள். தெலுங்கு பேசுகிறவன் செய்யாததையோ, இல்லாட்டி ஈஜிப்சியன் செய்யாததையோ, மாயன் செய்யாததையோ, கிரீக்ஸு செய்யாததையோ, இல்லை வட இந்தியர்களே செய்யாததையோ என்ன தமிழன் அப்படி பெருசாக தமிழ் பேசுகிறவன் செஞ்சுட்டான்னு சொல்லுங்கள். தமிழ் பேசுகிறவன் செஞ்சுருக்கிறது அத்தனையுமே இதே தெலுங்கர்கள் தமிழ் பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் செஞ்சது தான் நிறையா. இப்படி எடுத்துக்கிடுவோம். கல்லணை கட்டினது பெருசு. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாவே தமிழ் மொழி ஸ்பெஷல். அடுத்தது ஃபுல்லும் தமிழ்நாட்டு ஆர்கிடெக்சர், அவங்களுடைய நிர்வாகம், அவர்களுடைய கட்டமைப்பு, அவர்களுடைய நீர்நிலைகள் பராமரிப்பு, இன்னும் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் ஆரம்பிச்சோன்னா வந்து பெரிய இதற்கு கலைகள் அது இதுன்னு நிறையா போகும். அத்தனையும் பார்த்தோன்னா சோழர்கள் கொஞ்சம் பல்லவர்கள் நிறைய அதெல்லாம் தான் செய்திருக்கிறாங்க. பாண்டியர்கள் வரும்போது பாண்டிய மக்கள் செய்தது மொழி வளர்ச்சி, சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்துருக்குறாங்க. பாக்கி எல்லாம் நாங்கள் சோழ நாட்டு குடிகளான தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தான் நிறையா பண்ணியிருக்கிறோம். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்த நாட்டின் பெருமைக்கும் நாங்கள் மிக மிக உறுதுணையாக இருந்தவர்கள். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? அயோக்கியர்களா? என்னடா சொல்கிறீங்க? எல்லாரும் வெளியில் போகணுமா? ட்ரெயினில் போட்டு நீங்கள் வெளியே அனுப்பிடுவீங்க எங்களை, நாங்களும் விரல் சூப்பிக்கிட்டு பேசாமல் போயிடுவோன்னு நினைக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் பூர்வ குடிகள். நீங்கள் இன்னும் 2000 வருஷமாக அதே 10 தமிழ் எழுத்து வச்சு கொஞ்சம் 12 12 கூட உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன். 10 வச்சுக்கிடுவோமா 12 வச்சுக்கிடுவோமான்னு ஒரு முடிவு ஏதோ 12 வச்சுக்கிட்டு, அதே 12 + 18 வச்சுக்கிட்டு 2000 வருஷமாக வெறும் பட்டி டிங்கரிங் பண்ணிகிட்டு இருந்த காலத்திலேயேமோ நாங்கள் மொழியை அதே 12 18 ஆக்கணும், அதே 18 41 ஆக்கணும், மிகப்பெரிய மொழி பலகையை உண்டாக்கணும். நாங்கள் இந்த அட்வான்ஸாக வந்து முன்னேறிய தமிழர்கள். நாங்கள் அதனால் எங்களுக்கு தெலுங்கர்னு பேர் வச்சுக்கிட்டோம். எங்கள் மொழிக்கு தெலுங்கு, நாங்கள் தெலுங்கர்னு. அதனால் நீ விரட்டி அடிப்பேன்னு பேசுவியா? மொழியை வந்து ஒரு இனத்தின் அடையாளமாக மொழி மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறதே மிக மிக அடி முட்டாள்தனம். அப்படின்னா நாகாஸெல்லாம் 63 மொழி வச்சுருக்கிறாங்களே, அப்போ அவங்கன்னா ஒரே நாகாஸாக தானே இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிற சக்தி யாரோ ஒருத்தன் ரஷ்யாவில் எவனோ ஒருத்தன் சொன்னானா இதுதான் அடிப்படைன்னு. அவன் சொன்னது தான் வேத வாக்கம் சீமானுக்கு. அவன் சொல்லுவானா? சீமான் சொல்கிறது தான் இவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூளைச்சலவை செய்யப்பட்ட இந்த பெருங்கூட்டம் ஜாம்பி கூட்டத்துக்கு அதுதான் ஆதாரம். அதனால் அதை ஏற்றுக்கிட்டு தெலுங்கு பேசினவரெல்லாம் வேறு இனம் அப்படின்ட்டுன்னு விரட்டி அடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தயாராகிறாங்களாம். இதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணி கூட்டம், இதற்கு வரிசையாக எல்லாரும் மேடையில் ஏறி தெலுங்கர்களை திட்டுறதுக்குன்னு ஒரு அரசியல்.
இதை அரசாங்கம் பேசாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. சென்னை இதில் இன்னும் என்னமோ சொல்கிறாங்க. மத்திய அரசு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் ஆகியிருக்குது. அதனால தான் இவங்க பேசுகிற இந்த ஃபாசிச கருத்துக்கள், பிரிவினைவாதம், அதே மாதிரி தெலுங்கு மொழி பேசுகிற மக்களினுடைய மனித உரிமைகளுக்கு எதிரான இதுக்கு எதற்கும் இவர்கள் ஆக்ஷன் இவங்க மேலே எடுக்கிறதே கிடையாதுன்றாங்க. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? ஸ்டேட் கவர்மெண்ட் தெரியல, எனக்கு உண்மையிலே புரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நினைக்குது? சீமான் இருந்தால் நமக்கு நல்லது தான். தீவிர திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ போகாமல் சீமானுக்கு அப்போ போகும். சீமானுக்கு போடுற ஓட்டும் சாக்கடையில் போடுற ஓட்டும் ஒன்று தான். ஏன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது அப்படி வேஸ்ட்டாக போயிடும். பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்குதான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ பெருசாக தெலுங்கர்களுக்கு எதிராக, மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக மிகப்பெரிய மனித உரிமை நசுக்கிற, மனித உரிமைகளை அழிக்கிற ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. இவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. ஸோ இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற பேரில் தெலுங்கர் வெறுப்பு அரசியல் நடக்குது. இதற்கு மிகப்பெரிய அளவில் இலங்கை தமிழர்கள் உதவுறாங்க. இலங்கை தமிழர்கள் இன்னும் இந்த விஷயத்தில் இப்படி தலையிடுறத தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும். இல்லை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவர்களால் இன்னும் இதற்கு மேலேயும் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் பிரச்சனைகள் வரும். இதே மாதிரி மொழி வெறி, இன வெறி கலவரங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் அடையாளம் கண்டு அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றணும். முக்கியமாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சீமான் மட்டும் இல்லை, இனி அந்த மீட்டிங்கில் பேசின பலரும் இதே மாதிரியான பிரிவினைவாத கருத்துக்களையும், முக்கியமாக மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான, அவர்களுடைய மனித உரிமைகளுக்கு எதிரான கருத்துக்களை தான் பேசினாங்க. மோஸ்ட் ஆஃப் சீமான் மீட்டிங்கை கவர்மெண்ட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அது எதற்காக பண்ணுறாங்கன்னே தெரில. வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த வீடியோக்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அதில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எதற்காக காத்துட்ருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை தெலுங்கர்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பேசாமல் தான் இருப்பாங்களா? எங்களுடைய இந்த வருத்தம், இந்த இயலாமை, இந்த ஆற்றாமை எல்லாம் ஒரு பாயிலிங் பாயிண்ட் நெருங்குற வரைக்கும் இப்படியே இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இன்னும் மோசமை இப்போ இனி வர தேர்தல் நெருங்க இந்த மாதிரி தெலுங்கர்களை அடக்கி ஒடுக்கும் அரசியல் இன்னும் அதிகமாகத்தான் போகுது. அப்போது இன்னும் எங்களுடைய மன வருத்தங்களும் இனி அதிகமாகத்தான் போகுது. நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படுறது, இன ரீதியான, மொழி ரீதியான பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு முன்னால் தமிழக அரசு இதில் தலையிட்டு சீமானுடைய இந்த அராஜக அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முக்கியமாக இலங்கை தமிழர்கள் இன்னும் நம்ம நாட்டினுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறதுக்கும் அவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. பாய்.